ஒவ்வொருத்தரும் லைஃப்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து ஏதோ ஒரு லேர்னிங் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய சூழல், இது எல்லாமே அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு கனெக்டட். ஸோ இப்போ எனக்கு நான் போய் ஒரு வேலையை செஞ்சேன்னா அதுல என்னை சார்ந்த ப்ராப்ளம் தான் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட ரிஃப்ளெக்ஷனை தான் அந்த ப்ராப்ளத்துல பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த பிரச்சனையோட கோர்ல இருக்கிற உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பிஹேவியர் இதை பிடிக்கலன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம நிறைய எடுத்த உடனே என்ன சொல்லுவோம், அடுத்தவங்க மேல ப்ராப்ளம், இவங்க மேல ப்ராப்ளம்னு அதை அவங்க மேல போட்டுட்டு நம்ம மாறாம போற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருப்போம். பட் அதை ஒரு நிமிஷம் நிறுத்தி, அவங்க மேலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்னொருத்தர் மேலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம், பட் நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை கேட்ச் பண்ணி அதுல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் நம்ம வந்து லைஃப்ல மேல மேல போக முடியும். அப்படின்றது தான் நம்ம பண்ற ஒர்க்கோட ஒரு கரு. அதுல நம்ம லாங்குவேஜை மாற்றணும், நம்மளுடைய தாட் ப்ராசஸை மாற்றணும், நம்ம பிஹேவியரை மாற்றணும். NLP அப்படின்றது இந்த டாபிக், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். அதில் 20 இயர்ஸாக இருக்கேன். யாரோ ஒருத்தருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பேச்சு மூலயமாவே அதை வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வர்றது என்னோட பிரைம் ஜாப். உங்களுக்கு என்னை ரீச் அவுட் பண்ணணும்னா என்னுடைய வெப்சைட் shinota.com, அசோக் NLPன்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும்.